ஆன்ல இருக்கடா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் ஃபிஇலு ஃபிஇலு அன்னமா யம்தனி பாரு ஆன்ல இருக்கானே மட்டும். வல் ஃபிஇலு அன்னமா யம்தனிஉல் இஹ்பாரு அன்ஹு. விளங்குதா? ஃபிஇலு அதை முக்ததாவா ஆக்குவது தடையாகுவதெல்லாம் எப்பந்தான் தமாமு மாவியலுடைய அர்த்தத்தை வச்சா தான், காலமும் அர்த்தமும் இருக்குங்கிற மாதிரி சொன்னா தான் அதை முக்ததாவாக்கக்கூடாது. விளங்குதா? அதில் ஃபேலை மட்டும் என்ன செய்யப்படுச்சு நாடப்பட்டாலோ, அதாவது பொருளை மட்டும் வச்சாலோ முக்ததா வாய்க்கலாம். விளங்குதா? காலம் இல்லாமல் பொருள் மட்டும் தான் அனுதருத்துவம் துணிதிரும் சொல்கிறோம்ல, அவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்வதும் செய்யாமல் இருப்பதும், இவன் அர்த்தம் மட்டும்தானே இருக்கு, காலம் இல்லை. தஸ்மோபில் மஹீதி மஹீதை பற்றி நீ கேள்விப்படுவது ஹைரும் இனன் தராகும், நீ பார்ப்பதை விட சிறந்தது. இப்போ தஸ்மாங்கிறது அர்த்தம் மட்டும்தானே வருது, என்ன வரல, காலம் இல்லை. என்ன இல்லை? காலம் இல்லை. அது ஏதாவது ஒன்று வந்துருச்சுன்னா என்ன கிடையாது, அது முத்ததா வாய்க்கலாம். தஸ்மோபில் மஹீதி ஹைரும் இனன் தராகு, மஹீதை பற்றி கேள்விப்படுவது அவனையும் பார்ப்பதை விட என்ன இருக்குது, சிறந்தது. ரைட் தானே? அல்லது அந்த வார்த்தையை மட்டும் நாடுறோம். கால வாகிறது, வாகிறது, மாத்த வாகிறது நினைச்சிடும். அந்த லெவலில் மட்டும் நாடுறோம் அப்படின்னா என்ன செஞ்சுக்கலாம், அதை ஃபேலை முத்ததா வாய்க்கலாம். ரைட்டா? பாரு, வல் ஃபிஇலு ஃபிஇலு அன்னமான்னு படிக்கணும்பா இடையில வரும்போது. வல் ஃபிஇலு ஃபிஇலு அன்னமா யம்தனிஉல் இஹ்பாரு அன்ஹு, அதை முக்ததாவாக ஆக்குவது தடையாகுவதெல்லாம் இதா உரீத பிஹி தமாமுமா உதியலகு, தமாமுமா உதியலவை நாடப்பட்டால்தான். ஃபேல்னா காலமும் இருக்கும் அர்த்தமும் இருக்கும், அதான் தமாமுமா உதியலவு முத்தாபக்கான்னு ஓதியிருக்கோம். தமாமுமா உதியலவை நாடப்பட்டால்தான், காலமும் அர்த்தமும் வச்சா தான் அதை முக்ததாவாக்கக்கூடாது. அம்மா லவ் உத்திரிக்கு அந்த ஃபேலை சொல்லப்பட்டு இப்போ உரிய பிகில் லெவலை நாடப்பட்டாலோ அதான் காலவாகிறது மாத்தவாகிறதுன்னு சொல்கிறோம். ரைட்டா? ஆமாம், காலவாகிறது லெவலை நாடுறோம். அம்மா லவ் உத்திரிக்க ஃபேலை சொல்லப்பட்டு இப்போ உரிய பிகில் லெவலை நாடப்பட்டால் இதா கீழலகும் ஆமீனு, ஆமீனு என்று சொல்லப்பட்டால், ஏப்பா இதா கீழலகும் ஆமீனு, ஆமீனு என்று சொல்லப்பட்டால் ஆமீனு ஒரு லெவலில் தான் நடப்பட்டிருக்கு. கேட்டேன். இதா கீழலும் ஆமீன், ஆமீனு என்று சொல்லப்பட்டால் காலவாகிறது சொல்றது. அம்மால உத்திலிக்க ஃபேலை சொல்லப்பட்டு உரிதபியில் லெவலை நாடப்பட்டாலோ, முத்தலகுல் அதசி பொருளை மட்டும் நாடப்பட்டாலோ, முத்தலகுல் அதசின்னு என்ன பார்த்தோம், பொருளை மட்டும் நாடப்பட்டாலோ, அல் மதுலூலி அலைஹி ஃபேலின் மீது அறிவிக்கப்படக்கூடிய பொருளை மட்டும் நாடப்பட்டாலோ, லிம்னன் கருத்தில் பொருளை மட்டும் நாடப்பட்டாலோ, பொவ்வக்கல் இஸ்மி அது என்னதுதான் இசுவு மாதிரி தான். பொவ்வக்கல் இசுமி என்னதுதான் இசுவு மாதிரி தான். விளங்குதா? பொவ்வக்கல் இசுமி இசுமு மாதிரி தான். அலத்தி சாயி மஜாசினுடைய அடிப்படையிலே, அலத்தி சாயின்னு என்ன பார்த்தோம், மஜாசுடைய அடிப்படையிலே அது என்னதுதான், அது இசுமு தான். எந்த விஷயத்திலாம் இசுமாயிருது, ஃபில் இலாபத்தி அதை முலாஃபிலையா கொண்டு வருவது கூடுங்கிற விஷயத்திலையும், வல் இஸ்னாதியிலேயே அதை முக்ததாவாக்குவது கூடுங்கிற விஷயத்திலையும். முலாஃபிலையெல்லாம் இஸ்மா தானே இருக்கும், முலாஃபிலையெல்லாம் என்னவா இருக்கும், இஸ்மா தான் இருக்கும். ஆனால் நம்ம என்ன செஞ்சிட்டோம், பொருளை மட்டும் வச்சோம், காலம் வைக்கலை, அது முலாஃபிலையா வந்துடும். என்னவா வந்துடும் சொல்லுப்பா, அது முஸ்னதிலேயாவும் ஒரு முக்ததாவாகவும் வந்துடும். ரைட் தானேப்பா? அதான் சொல்கிறாங்க பாரு. விளங்குதா? லெஃபுலை சொல்லப்பட்டு, விளங்குதப்பா, லெஃபுலை மட்டும் நாடலாம். அம்மால உத்திலிக்க அந்த ஃபேலை சொல்லப்பட்டு இப்போ உரியதபியில் லெஃபுலை நாடப்பட்டாலோ, இப்போ முத்தலோக்கல் அதசி பொருளை மட்டும் நாடினாலோ, அல் மதுலூலி அலைஹி அந்த ஃபேலின் மீது அறிவிக்கப்படக்கூடிய பொருளை மட்டும் நாடினாலோ நாடப்பட்டாலோ, லிம்னன் கருத்திலே பொருளை மட்டும் நாடப்பட்டாலோ, பொவ்வக்கல் இசுமே இசுமார் தான். அது என்னதுதான், அது சொல்லுங்கப்பா. அலத்தி சாயின்னா மஜாசின் பிரகாரம், மஜாசின் பிரகாரம் என்னவாயிரும், அது இஸ்மு.
ஏன்னா இஸ்முக்கு பொருள் மட்டும்தானே இருக்கும். இஸ்முனா என்ன? பொருள் மட்டும்தானே இருக்கும். நம்ம பொருளை தானே வைக்கிறோம். அதுவே அது வந்து இஸ்மு மாதிரி தான். மஜாசின் அடிப்படையில் இஸ்மு தான் ஃபேல் தான், மஜாசில் கூடுது. எந்த விஷயத்திலாம் இலாபத்தி அதை முலாஃப் இலையா கொண்டு வருகின்ற விஷயத்திலேயும், ஒரு இஸ்னாதி இலையி அதை முத்ததாவாக்குகின்ற விஷயத்திலேயும், இஸ்னாதி இலையின்னு என்னங்க அர்த்தம்? முத்ததாவாக்குகின்ற விஷயத்திலையும் தஸ்மோபில் மைதி மைதை பற்றி கேள்விப்படுவது முத்ததாவாக்கிட்டோம்ல. அனுதர்த்தவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்கிறதும் அம்பலம் துணியும் எச்சரிக்கை செய்யாமல் இருப்பதும் இஸ்முடைய அர்த்தம் தானே வைக்கிறோம். பொருள் மட்டும் தானப்பா இருக்குது, காலம் வரல. அப்போ முத்ததாவாக்குகின்ற விஷயத்திலையும் இலாபத்தின் விஷயத்திலும் இஸ்மை போல கவுலி தாலா, அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ சொல்லை போல பாரு. இதா கீல லஹும் ஆமீனு ஆமீனு என்று சொல்லப்பட்டால், இதா கீல லஹும் ஆமீனு என்று சொல்லப்பட்டால் அந்த அர்த்தம் அந்த இடத்துல. ஆமீனு அங்கே அர்த்தம் வைக்கிறது இல்லை, ஈமான் கொள்ளுங்கள். ஆமீனு என்ற லெவலில் என்ன செய்யப்பட்டால் சொல்லப்பட்டால் ஆமீனுங்கிற லெவலில் நாடப்பட்டிருக்கு. ஏட்டப்பா காலவாகிறது மாத்தவாகிறதுன்னு சொல்லுவோம்ல சில இடங்கள்ல, அது கூட தவிழ் செய்கிறாங்க. என்ன இருக்குது? கலிமத்து கால என்ற கலிமாவாகிறது, லெபுல்லு கால என்ற லெபுல் ஆகிறதுன்னு ஒரு தவிழ் செய்வாங்க. அது ரொம்ப இருந்தாலும் காலவாகிறதுன்னே சொல்லலாம். கலிமத்து தவிழ் செய்வாங்க சிலவங்க. அந்த கலிமத்துங்கிற இஸ்மு தானே விளங்குங்கப்பா. அடுத்து யௌமு யம்பவு சாதிக்கின சிதுக்குவும் பாது ஆதா யௌமு யம்பவு சாதிக்கின சிதுக்குவும் மாயிதாவினுடைய கடைசியில் வருது. அண்ணாம்புக்கு மேலே இருக்கா? கியாமனால் அல்லாஹ் சொல்லலாம், ஆதா இது யௌமு யம்பவு சாதிக்கின சிதுக்குவும், உண்மையாளருக்கு உண்மை பயனளிக்கும் நாளாக இருக்கும். உண்மையாளர்களுக்கு திருத்திக்கங்கப்பா. யௌமு பாது யௌமேன்னு இருக்க மாதிரி இருக்க. ஆதா யௌமு யம்பவு சாதிக்கின சிதுக்கும் தானே இருக்கக்கூடாதுல. ஆதா யௌமு யம்பவு சாதிக்கின சிதுக்குகும், இது உண்மையாளர்களுக்கு உண்மை பயனளிக்கின்ற நாள். எப்ப திருத்தலியா? யௌமு பேனா கிடையாதா? கேட்டேன். ஆதா யௌமு யம்பவு சாதிக்கின சிதுக்குகும், இது உண்மையாளர்களுக்கு உண்மை பயனளிக்கும் நாளாயிருக்கும். யௌமுங்கிறது என்ன இருக்கே சொல்லுப்பா? முலாஃபு. ஆதா முத்ததாப்பா, யௌமுங்கிறது கபர் முலாஃபு. யௌமோ எம்பவு சாதிக்கின சிதுக்கும் ஜும்லா சேர்ந்ததுக்கு முலாஃபிலை ஃபேல் முலாஃபிலையா வருது பாரு, விளங்குங்களா? ஆதாங்கிறது முத்ததாப்பா, யௌமுங்கிறது கபர் முலாஃபு. யௌமுங்கிறது என்ன இருக்குது? கபர் முலாஃபு. யௌம எம்பவு சாதிக்கின சிதுக்குங்கிறது முலாஃபிலை ஜும்லா சேர்ந்து. இப்போ இந்த ஜும்லா என்னவா வந்திருக்குங்க? யௌமேங்கிற யௌஃபுங்கிறது என்னவா வந்திருக்குங்க? முலாஃப் இலையா வருதுல்ல பாருங்க. அப்போ வந்து உண்மையாளருக்கு உண்மை பயனளிக்கின்ற நாள், பயனளிக்கிறது அங்கும்போது அர்த்தம் மட்டும்தான் இருக்கு, காலம் இல்லைப்பா. எடுத்தாங்களாங்க. அப்போ முலாஃப் இலைக்குது. ஆதாங்கிற முத்ததா யௌமு கபர் முலாஃபு எம்பவு சாதிக்கின சிறுக்குங்கிற ஜும்லா சேர்ந்து முலாஃப் இலை. கேட்டுங்களா? அதே மாதிரி கவுலிக்கு இன்னும் இந்த அரபியருடைய சொல்லை போல கீழே பாரு. கவுலியும் இந்த அரபியருடைய சொல்லை போல தஸ்மோபில் மஈதி ஹைருமினன் தராஹு, மஈதை பற்றி நீ கேள்விப்படுவது அவனை பார்ப்பதை விட ஏற்றமானது. விளங்குதா? தஸ்மாவு மஈதை பற்றி கேள்வி, தஸ்மோங்கிறது ஃபேல்ல. நம்ம என்ன அர்த்தம் வைக்கிறோம்? கேள்விப்படுவதுன்னு அர்த்தம் வைக்கிறோம். இஸ்முடைய அர்த்தம், சிமாவுடைய அர்த்தமெல்லாம் அர்த்தம் வைக்கிறோம். தஸ்மோ கவுலிக்கு இந்த அரபியுடைய சொல்லை போல தஸ்மோபில் மஈதி மஈதை பற்றி நீ கேள்விப்படுவது ஹைருமினன் தராஹு, அவனை நீ பார்ப்பதை விட சிறப்பு. சில ஆளுகளை பார்க்கக்கூடாது. பெரிய அறிவாளி கட்டிக்காரங்கள்லாம் நம்ம கேள்விப்படுவோம், அது அப்படியே நினச்சா பெருசு நினச்சிருப்போம். போய் பார்த்தவொடனே டப்புன்னு ஒரு மாதிரி ஆயிடும். இவரை தான் அப்படி பேசுனாங்களாட்டு. விளங்குதா? சில ஆளுகளை பற்றி பெருசாக நினச்சி வச்சுருப்போம், அவங்களையும் பார்த்தா முசார் மாதிரி இருப்பாங்க, ஆனால் பெரிய அறிவாளி. அப்படி தானேப்பா? எவ்வளவோ பெரியார்கள், ஞானவான்கள். சிலவங்களுக்கு ஜாதவ் பஸ்தத்தின் இல்முல் ஜிஸ்மு, தோற்றத்திலையும் கல்வியிலையும் பெரிய இதாக கொடுத்துருப்பான், உட்கார வந்துடும், பார்த்தவனே பெரிய அஜித் மாதிரி இருக்கும். சில ஆளு பெரிய அஜித்தாக இருப்பாங்க, பார்த்தா நோஞ்சா மாதிரி இருப்பாங்க, ஆனால் அறிவு மட்டும் ரொம்ப எக்கச்சக்கமாக இருக்கும். அப்துல்லா மசூர் இல்லாத்தான மாதிரி. அப்துல்லா மசூர் இல்லாத்தனு ஷார்ட்டாக தான் இருப்பாங்களாம்,
அவங்களுக்கு எல்லாத்தையும் எல்லாம் அறிவில் கொடுத்துட்டான். ஜாமியுல் புனூனா இருந்தாங்க அப்துல்லா மசூத் அலி அல்லாஹ். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவங்கள தான் பெரிய அறிவாளியாக மாற்றினாங்க. யார்? கண்மணி நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் ஆடு மேய்ச்சவங்க, ஒட்டகம் மேய்ச்சவங்க, அப்படிப்பட்டவங்கள தானே உருவாக்குனாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாதிரி மதரசாவும் அப்படி தான். இப்போ சாதாரணமானவர்களெல்லாம் பெரிய அறிவாளிகளாக உருவாக்குது. உருவாகணும், வேஸ்டாக்கிடக்கூடாது காலத்தை. என்னதா உருவாகணும்பா. அப்போ தஸ்மௌபில் மயீதி, மயீதை பற்றி நீ கேள்விப்படுவது ஹைருமினன் தராவுனி, நீ பார்ப்பதை விட மிக ஏற்றம். இப்போ தஸ்மௌன்னு கேள்விப்படுவதுன்னு தானே அர்த்தம் வைக்கிறோம். காலம் இல்லையா, பொருள் மட்டும் தானே செய்கிறோம். அப்போ அது முத்ததா வந்துடலாம். சரி, அப்போ தம்பி இங்கே ஃபேலை சொல்லி என்ன இருக்க அந்தர்த்தம் என்ற ஃபேலை சொல்லி மஸ்தருடைய அர்த்தம் வைக்கிறோம். இதுதான் இருக்க வதமுன்னு. இப்போ ஒரு கேள்வி, ஏங்க ஃபேலை சொல்லி மஸ்தருடைய அர்த்தம் ஏன் வைக்கிறீங்க? மஸ்தரையே சொல்லிட வேண்டியதானே. இதுதான் இருக்க வதமுன்னு சொல்லிடலாம்லப்பா. எப்பா ஃபேல்பா, ஃபேலை நம்ம மஸ்தருடைய அர்த்தம் ஏன் போய் இழுத்துக்கிட்டு செவ்வா? இதுதான் இருக்க வாதமுகுன்னு சொல்லிடலாம்ல. சவாவுன் அலைஹிம் இன்தா இருக்க வாதமுகு, நபியை நீ எச்சரிக்கை செய்யறதும் செய்யாமல் இருப்பவங்களுக்கு சமம்னு சொல்லியிருக்க வேண்டியதுனே. ரப்புல் ஆலமீன் ஏன் ஃபேலா சொல்கிறான்? மஸ்தருடைய அர்த்தத்தை கொடுக்கணும்னு சொல்ல வேண்டும் விளக்கம் கொடுக்குறாங்களே. என்ன ஃபேலில் தான் தஜத்துது கிடைக்கும். ஃபேலில் என்ன கிடைக்கும்? தஜத்துது கிடைக்கும். எத்தனை தடவை நீ அவங்களுக்கு சொன்னாலும் சரி தான், அவன் திருந்த மாட்டான்னு அர்த்தமா. அக்கலேன்னா வாயை திறந்து கொட்டி விடுறது இல்லைப்பா, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவோம். அக்கல் தூ தாமேன்னு என்ன பார்த்தோம், அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட முடியும். அப்படி தானேங்க? சல்லை தூ தொழுதுன்னா ஒரு 10 நிமிஷம் ஆகும். அப்படி தானேங்க? கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த வேலையை செய்ய முடியும். அப்படி தானே? நான் தான் எடுத்து பள்ளியாசலுக்கு போகணும். இங்கேருந்து ஒரு குதிக்க முடியாது பள்ளியாசலுக்கு. அப்படி தானே? அங்கேருந்து வரனாலும் குதிச்சுக்கிட்டே வர முடியும். அங்கேருந்து ஒரு குதி இங்கேருந்து ஒரு குதி அங்கே. அப்படியா? நடையினாலே என்னது, ஸ்டெப்பாக எடுத்து போகிறது தானேப்பா. ஜத்துது ஏற்படும். ஃபேலில் எது கிடைக்கும்? ஜத்துது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேலை நடக்கும். விளங்குதா? அப்போ இதில் என்ன சத்து கேட்குது, என்ன கவனிக்கிறியா? பாடத்தை கவனிக்கிறியா? இல்லை அதை கவனி. அப்போ எடுத்த உடனே நீங்கள் என்ன சொல்லியிருக்க வேண்டியதுனே, இந்த அறுக்க வாதமுன்னு சொல்லியிருக்கலாம்ல. அல்லாஹ் தாலா படைச்சவன்லாம் சொல்கிறான் அந்த அர்த்தம்னு ஃபேலா. அதில் ஜத்துது கிடைக்கும். என்ன கிடைக்கும்? நீ எத்தனை தடவை நபியை நீங்கள் புதுசாக அவங்களுக்கு சொன்னாலும் செய்தான், அவனுக்கு என்ன செய்யாது? அது அந்த இன்கார் அவனுக்கு பயனளிக்காதுங்கிறான். எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டான். நம்மளாம் இருக்கோம்ல, எத்தனை தடவை சொன்னாலும் கேட்குறோமா? விளங்குதப்பா? அது மாதிரி தான் சொல்கிறாங்க. இன்னமா உதியலஹாவுனா, இவ்விடத்தில் அனில் மஸ்தரை விட்டு மீறல் ஃபேலின் பக்கம் திரும்பப்பட்டிருப்பதெல்லாம். தம்பி இன்னமோ உதியலஹாவுனாலில் மஸ்தரியில் ஃபேலி, மஸ்தரை விட்டும் ஃபேலின் பக்கம் திரும்பப்பட்டிருப்பதெல்லாம் லிமா ஃபீஹி. விளங்குத தம்பி? இந்த ஃபேலிலே ஈகாமி தஜத்துதை யூகமூட்டுவது இருப்பதினாலாக இருக்கும். மேலும் ஃபேல் வந்ததுனால தான் அந்த அம்சா அம்மா எல்லாம் நுழைச்சிக்கிட்டோம். விளங்குதா? 2 வருதுல்லப்பா, அம்சாவும் வருது அம்மும் வருது. உசுனி துகூலில் அம்சத்தி அம்மு, அம்சாவும் அம்மும் நுழைவதும் அழகாயிருப்பது இதிலே இருப்பதினாலாக இருக்கும். எடுத்துனப்பா, அதில் எது நுழைஞ்சிருச்சு? அம்சாவும் நுழைஞ்சிருச்சு, அம்மும் நுழைஞ்சிருச்சு. ஃபேலில் தான் அப்படி நுழையும். ஏட்டப்பா, எதில் தான் நுழையும்? ஃபேலில் தான் நுழையும். அதுக்கு அப்படி தான் இமா ஃபீஹி மின் ஈகாமி தஜத்துதை கொஞ்சம் கொஞ்சமாக நீ எத்தனை தடவை சொன்னாலும் சேதான்னு அர்த்தம். ஃபேலில் தான் தஜத்துது கிடைக்கும். எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டான் நபியே. இப்போ உசுனி துகூலில் அம்சத்தி அம் அலைஹி, அந்த ஃபேலின் மீது அம்சாவும் அம்மும் நுழைவதும் அழகாக இருப்பதும் அதில் இருப்பதினாலா இருக்கும். முடிச்சிடணும். இப்போ இன்னமா உதிலஹாவுனானில் மஸ்தரியில் ஃபேலி, மஸ்தரை விட்டும் ஃபேலின் பக்கம் திரும்பப்பட்டதெல்லாம் லிமா ஃபீஹி மின் ஈகாமி தஜத்துதை யூகமூட்டுவது இருப்பதினாலா இருக்கும்.
ஹம்சாவும் அம்மும் அதன் மீது நுழைவது அழகாக இருப்பதுனாலா இருக்கும். தெரிஞ்சனப்பா உசினி துகூலில் அம்சத்தி அம்மு அலை, அந்த பேலின் மீது அம்சாவும் அம்மும் நுழைவது அழகாக இருப்பதினாலா இருக்கும். அப்போ தான் அம்சாவையும் அம்மையெல்லாம் கொண்டு வர முடியும். ஆனால் இஸ்திஃபாமுடைய அர்த்தமெல்லாம் வைக்க மாட்டோம். அந்த இஸ்திஃபாமுடைய அர்த்தமெல்லாம் இங்கே என்னவாயிரும் இருக்காது, அதெல்லாம் நீக்கப்பட்டுரும். தெரிஞ்சனப்பா ஹம்சாவும் அம்மும் அதிலே நுழைவது அழகாக இருப்பதும் அதில் இருப்பதனாலா இருக்கும். ஏன் நுழைக்கிறோம்? தக்ரீரி மானல் இஸ்திவாயி, இஸ்திவாவுடைய மானாவை உறுதி செய்வதற்கும், தக்கீரிகி இஸ்திவாவுடைய மானாவை வலுவூட்டுவதற்கும். இஸ்திவாவுடைய மானாவை தக்கீதுனா வலுவூட்டுவது, தக்ரீர்னா உறுதிப்படுத்துவது. இஸ்திவாவுடைய மான சமம் எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டான். இஸ்திவாவுடைய மானாவை உறுதிப்படுத்துவதும் தக்கீரிகி அதை வலுவூட்டுவதும் அதில் இருப்பதினால். தக்கீதின்னு நிறுத்தங்க, இஸ்திவாவுடைய மானா வலுவூட்டுவதும் அதில் இருப்பதினால். இந்த அம்சா இதெல்லாம் வந்து அதை இஸ்திபாவை தான் வலுவூட்டுது, அதைத்தான் உறுதிப்படுத்துது. இப்போ ஜுர்ரிதத்தா, அந்த அம்சாவும் அம்மும் நீக்கப்பட்டு விட்டது. அனல் இஸ்திவாமி, இஸ்திபாவுடைய மானா விட்டு நீக்கப்பட்டுச்சு. இஸ்திபாவுடைய அர்த்தம்லாம் கிடையாது, எச்சரிக்கை செய்யறதும் செய்யாமல் இருக்கிறது சமம் தான் அர்த்தம். தெரிஞ்சனப்பா இப்போ ஜுர்ரிதத்தா, அந்த அம்சாவும் அம்மும் நீக்கப்பட்டு விட்டது. அனல் இஸ்திவாமி, இஸ்திபாவுடைய மானாவை விட்டு நீக்கப்பட்டுச்சு. இஸ்திபாவுடைய அர்த்தம்லாம் கிடையாது. ஏலி முஜர்ரதில் இஸ்திவாயி, அது இஸ்திவாவுக்கு மட்டும்தான் வந்திருக்கிறது என்பதினால். முஜர்ரதில் இஸ்திவாயின்னு என்ன அர்த்தம்? இஸ்திவாவுக்கு மாத்திரம் தான் வந்திருக்கு. முஜர்ரதில் இஸ்திவாயின்னு என்ன அர்த்தம்? இஸ்திவாவுக்கு மாத்திரம் வந்திருக்கு என்ற காரணத்தினால் விளங்குத தம்பி. இஸ்திவாவுடைய மானாது ரெண்டை விட்டு என்ன செய்யப்பட்டுருச்சு? நீக்கப்பட்டு விட்டது. எது மாதிரி? கமா ஜுர்ரிதத்து அருஃபு நிதா, நிதாவுடைய மானா நீக்கப்பட்டிருப்பதை போல அணி தொலைபி தேடுதலை விட்டு நீக்கப்பட்டிருப்பதில்லை. நிதானாலே என்னப்பா அர்த்தம்? தலபு தானப்பா. யா ஜெய்தன் என்ன அர்த்தம்? அத்துலுபு செய்தன், செய்தை தேடுகிறேன் அழைக்கிறேன் தானே அர்த்தம். யா செய்தன் என்ன அர்த்தம்? அது செய்தன், செய்தை அழைக்கிறேன். அத்துலுபு செய்தன், செய்தை தேடுகிறேன் தானே அர்த்தம். யா ஜெய்த் என்ன அர்த்தம்? செய்தை அழைக்கிறேன். யா வந்து அது அத்துலுபுடைய இடத்துல இருக்குன்னா ஓதிட்டு போய்ப்பா இதாச்சுனாவில் வருதுல்ல. சில சமயம் நிதாவுக்கு வந்து தலபுடைய மானாவெலாம் இருக்காது, தக்சீஸ் உடைய மானா வந்துடும். என்ன மானா வந்துடும் என்ன சொல்கிறாங்க பாரு. கமா ஜுர்தித்து அருபு நிதா, நிதாவுடைய அருவு நீக்கப்பட்டிருப்பதை போல அணி தலபி தேடுதல் அழைக்குதல் என்ற மானாவை விட்டும் நிதாவுடைய அருவு நீக்கப்பட்டிருப்பதை போல இங்கே நீக்கப்பட்டுருச்சு. ஏன் அது அந்த நிதா செல்மம் எதுக்கு மட்டும்? தக்சீஸுக்கு மட்டும் வரும். இது முஜர்ரதி தக்சீசி, தக்சீஸுக்கு மட்டும் அது வந்திருப்பதினால். கவுலிஹிம், அந்த அரபியுடைய சொல்லிலே எப்படி அல்லாஹ் மகஃபிர்லனா ஐயத்துல் இசாபான்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் மகஃபிர்லனா, அல்லாஹ் எங்களை மன்னித்து விடு. ஐயத்துல் இசாபா அந்த கூட்டத்தை மன்னிச்சிரு. எப்பா ஐயத்துல் இசாபா, ஐயத்துங்கிறது நிதா. யா ஐயா ஹயா ஐ வாலிபுல் மஃப்தூத்துன்னு சொல்கிறாங்கல்லப்பா. ஐயே ஐயத்து. ஐ ரஜுல் பாரக்கல்லாஹு லக் மாதா கால ரசூல் இல்ல மாதா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஆகிரி கவுலின்னு வருதுப்பா. ஐ ரஜுல் அன்பரே மனிதரே, மாதா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஆகிரி கவுலி, கடைசியில் என்ன சொன்னாங்க? எல்லாரும் சத்தம் போட்டாங்களே, அதாபுல் கபரை பற்றி பேசுனாங்க என்ன சொன்னாங்கன்னு ஹதீஸ்ல வருது இல்லை? அஸ்மா நாய் கேட்குறாங்க, ஐ ரஜுல் ஓ மனிதரே, ரசூல் ஸல்லல்லாஹு கடைசியில் என்ன சொன்னாங்க? எல்லாரும் சத்தம் போட்டாங்களே, இல்லை கபரில் நீங்கள் குழப்பப்படுவீங்க, தஜ்ஜாலுக்கு நெருப்பமான குழப்பமாக குழப்பப்படுவீங்க சொன்னாங்க. அது ஓடலோ லோ போயிட்டாங்க. ஐ அது அருப்பு நீதா தானே, ஐயத்துன்னு சொல்லுவாங்க பெண்பாளுக்கு. இந்த கூட்டத்தையும் மன்னிச்சிரு. அல்லாஹ் மகஃபிர்லனா, அல்லாஹ் எங்களை மன்னிச்சு விடு. ஐயத்துல் இசாபா, இந்த கூட்டத்தையும் மன்னிச்சு விடு. இது தக்சீஸ். ஓ கூட்டமே கூப்பிடுறது இல்லை, இந்த கூட்டத்தை மன்னிச்சிரு. தக்சீஸ்க்கு பார்த்தீங்களா? ஐயத்துவாங்கிறது நீதா எதுக்கு வந்திருக்கு? இந்த இடத்துல தக்சீஸுக்கு வந்திருக்குல்ல. அதே மாதிரி அனுதர்த்தம்ங்கிறது வந்து இஸ்திவாவை உறுதிப்படுத்துவதற்கும் வலுப்படுத்துவதற்கும் வந்திருக்கு. இஸ்திவாவை என்ன செஞ்சிருக்கு? உறுதிப்படுத்தவும் வலுப்படுத்தவும் என்ன செஞ்சிருக்கு? வந்திருக்கு. எடுத்தனப்பா இதான் புரியுதா படிக்கிறது? அடுத்து இன்சார்னா என்னங்க? இங்கே எச்சரிக்கை செய்யறது அல்லாவுடைய தண்டனையே பயமுறுத்தாட்டுறதுன்னு அர்த்தம். அல்லாவுடைய தண்டனையை நீங்கள் அல்லாஹ் நரகத்தில் போடுவாம்டா, உங்களை வேக வச்சிருவாம்டா, நீ எவ்வளவுதான் சொன்னாலும் பயப்பட மாட்டான். இன்தார் என்பது அத்தஹ்வீஃபு பயமுறுத்தாட்டுதல் என்ற அர்த்தம். இன்தார்னா என்னங்க அர்த்தம்? பயமுறுத்தாட்டுதல் என்ற அர்த்தம்.
உரீத பிஹி இங்கே பயமுறுத்தாட்டுதல் என்பதை கொண்டு நாடப்பட்டிருக்கிறது. அத்தஹ்வீஃபு மின் இக்காபில்லாஹி தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தண்டனையை பயமுறுத்தாட்டுவது என்று அர்த்தம். அல்லாஹ்வுடைய தண்டனை நடத்தில் போடுவான், வேக வச்சிருவான். 5 இதில் பாம்புலாங்க இருக்குது, விஷப்பாம்பு இருக்குது, தின்னின் பாம்பு இருக்குது. அது மூச்சு விட்டாலே கியாம நாள் வரை பூமி முளை பொருளை முளைக்க செய்யாதுன்னா வருது இல்லை. இப்படிப்பட்ட கடுமையான விஷ ஜந்துக்கள்லாம் இருக்குது. எங்கே இருக்கே? நரகத்தில் இருக்குதுன்னு சொன்னாலே தான் அவன் பயப்படவே மாட்டான். ஏன்னா அவன் கல்வி ஃபுல்லாக எப்படி இருக்கே, முத்திரை வைக்கப்பட்டுருச்சு. அதனால் அவனுக்கு வந்து குபூரில் ஊறி போயிட்டான். ரேட்தானப்பா அர்த்தம் வைக்கிற ரேட்தானப்பா. மூமின்களுக்கு அல்லாவுடைய தண்டனை சொல்லிட்டு அப்படி மூத்தா போயிடுவாங்க. தான் இருக்கேன். அல்லான்னு சொன்னாலே போதும். என்ன சொன்னாலே போதும், அல்லான்னு சொன்னாலே நடுங்கிடுவாங்க. அப்படிதானப்பா. இன்னமல் மூமினூன் அல்லதீன ஏதாவது விற்கிறல்ல, அல்லாவுடைய பேரை சொல்லப்பட்டுட்டாலே வஜிலத்து கொள்ளும், உள்ளங்கள்லாம் கிடுகிடுத்து விடும். இதா துளிய தொழுகும் ஆயாத்து, அல்லாவுடைய வேதங்களை ஓதப்பட்டால் ஜாதத்தும் ஈமானா, அது ஈமானை அதிகரிக்க செய்யணும். மூமின்களுக்கு அல்லான்னு சொன்னாலே போதும், கிடுகிடுத்துருவாங்க, ஆடி போயிடுவாங்க. ஆயாத்துக்களை ஓதப்பட்டால் அது ஈமானை அதிகரிக்க செஞ்சிடும், அது மூமின்கள். ஆனால் குவ்வார்கள் முனாபிகளுக்கெல்லாம் எந்த ஒரு அசரும் இருக்காது. ஏடுபா அதுதான் இன்கார் என்றால் அத்தஹ்வீஃபு பயமுறுத்தாட்டுவது என்ற அர்த்தம். உரீத பிஹி தஹ்வீஃபு மின் இக்காபில்லா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தண்டனையை பயமுறுத்தாட்டுவது என்ற அர்த்தம். சரிங்க, நீங்கள் எச்சரிக்கை செஞ்சாலும் செய்தான், செய்யாட்டாலும் செய்தான் தம்பி. அது மாதிரி நீங்கள் சோபனம் சொன்னாலும் செய்தான், சொல்லாட்டாலும் செய்தான், உனக்கு சமம். இப்போ சொர்க்கம் இருக்குப்பா, மாளிகை இருக்குப்பா, மா தஷ்தையில் அம்புஸ், ஆன்மாக்கள் விரும்பக்கூடியதெல்லாம் அங்கே இருக்கிறது. அண்டு பஷாரத்து சொன்னாலும் வருவானான்னா வரமாட்டான். அதையும் சொல்லியிருக்க வேண்டியதுனா, எச்சரிக்கை செய்வதும் எச்சரிக்கை செய்யாமல் இருப்பதும். இப்போ பஷர்த்துகும் அம்லம் து பஷீருகும், அவர்களுக்கு நீங்கள் சோபனம் சொல்வதும் சோபனம் சொல்லாமல் இருப்பதும், சோகதம் பறைகிறதும் சோகதம் பறையாமல் இருப்பதும் உங்களுக்கு சமம். அவங்க குறிப்பிட மாட்டாங்க. அதையும் சொல்ல வேண்டியதுனே. இந்தாரே பயனளிக்கலேங்கும் போது பஷாரத்தை எப்படி பயனளிக்கும்? நிலத்தில் போட்டுருவான், வேக வச்சிருவான் அப்படின்னு சொன்னாலே பயப்பட மாட்டேங்கிறான். மாளிகை இருக்குது, அங்கே எல்லா வகையான வசதிகளும் இருக்குன்னா எப்படி பயப்படுவான்? எழுதற்கண்ண இந்தாரே பயனளிக்கலைங்கும்போது பஷாரத்து போய் தரீக்கில் விழா பயனளிக்காது. அப்படின்னா அதான் எல்லாம் சொல்லலை. எழுதானப்பா அதான் சொல்கிறாங்க. இப்போ இன்னமா இப்போ இன்ன மக்குத்துசீர அலைகி, இந்தாரின் மீது மட்டும் சுருக்கப்பட்டதெல்லாம் தூணல் பஷாரத்தி பஷாரத்தன்றியே. பஷர்த்தும் அம்லம் து பஷீரும் சொல்லியிருக்கலாம்லப்பா. அவளுக்கு எச்சரிக்கை சோபனம் சொல்கிறதும் சோபனம் சொல்லாமல் இருப்பதும் சமம்னு அது சொல்லலை. இன்ன மக்குத்துசீர அலைகி, இன்தாரின் மீது சுருக்கப்பட்டதெல்லாம் தூணல் பஷாரத்தி பஷாரத்தன்றியே, சோகதமன்றியே சோபனமன்றியே. இன்தாரின் மீது மட்டும் சுருக்கப்பட்டது. அன்னஹு இன்தாரு தான் அவுகஉ ஃபில் கல்பி, கல்பிலே ரொம்ப நிகழக்கூடியதாக இருக்கும். வஷத்து தஅதீரன் ஃபி நஃப்ஸி, நஃப்ஸிலே ரொம்ப குணபாடை ஒரு தன்மையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இன்தார் தான் என்ன செய்யும்? கல்பில் ஒரு அசரை ஏற்படுத்தும். மின் ஐசு இன்ன தஃஅல் அரரிஹிம், அப்படி தானேங்க ஏதா படிக்கிறது? மின் ஐசு இன்ன தஃஅல் அரரிஹிம், அவனுடைய இடரை தட்டுவதுதான். இன் ஜலபின் நஃபஇ, நஃபஇ கொண்டு வருவதை விட, இன் ஜலபின் நஃபஇன்னு என்ன பார்த்தோம்? நஃபஇ கொண்டு வருவதை விட, உபகாரத்தை கொண்டு வருவதை விட இடரை அவர்களுக்கு தட்டுவது, தட்டுகின்ற விதத்திலே நப்சிலே ரொம்ப நிகழக்கூடியதாக இருக்கும். அஷாரு சொல்லுவதை விட அவங்களுக்கு ஏற்படக்கூடிய உள்ளத்துக்கு போடுவான் நரகத்தில்ங்கிறதுன்னு லரரத்தானே தட்டணும். அவங்கள விட்டோம் இல்லை, இப்படிலாம் செஞ்சுன்னா நரகத்தில் போடுவோம்டா. லரரை தட்டுறது தான் ரொம்ப நல்லது. எதை விட? பஷாரத்தை சொல்கிறதை விட. மின் ஐசு இன்ன தஃஅல் லரரிஹிம், லரரை தட்டுவது. மின் ஜலபின் நஃபஇ, நஃபஇ கொண்டு வருவதை விட, உபாரத்தை கொண்டு வருவதை விட லரரை தட்டுகின்ற விதத்தில் நஃப்ஸிலே ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். உபாரம் சொர்க்கத்தில் உணவு இருக்காது, இது இருக்குதுன்னு சொல்கிறத விட, இல்லை நரகத்தில் போடுறோம்டா வேக போம்டான்னு சொல்கிறது தானே கல்பில் ஒரு அசரை ஏற்படுத்தும், தாக்கத்தை ஏற்படுத்தும். எல்லாம் நம்ம அப்படி இதாலம் என்பீஹிம், அந்த இன்தாரே அவர்களுக்கு பயனளிக்காத போது, தம்பி படிக்கிறது விளங்குதப்பா. இதாலம் என்பீஹிம், அவர்களிலே இன்தார் பயனளிக்காத போது, காணத்தில் பஷாரத்து சோபதம் சோபனம் வியாதமின் நஃபஇ, உகாரம் செய்யாமல் இருப்பது கொண்டு அவுலா ரொம்ப தகுதியானதாக இருக்கும். அது அறவே பயனளிக்காது. என்ன விளங்குதா? இன்தார் செஞ்சாலே மாற மாட்டேங்கிறான், அடிப்பேன் உதப்பேன்னு சொன்னாலே மாற மாட்டேங்காங்க போது, கொஞ்சம் சாப்பாடு தருவேன், மாளிகை இருக்குது, அது இருக்குன்னா எப்படி உருப்பிடுவான்? விளங்குதான்னு கேட்டேன். ஆக அதோடு நிப்பாட்டினா பிரச்சனை.
சரிங்க. எப்போ அந்த கிராத்து மொத்தம் 7 கிராத்து இருக்காம்பா. அன்கர்த்தம் இருக்குல்ல, விருப்பத்தில் எழுதுறீங்களா? படிச்சு விடட்டா? நிறைய எல்லாம் தப்சீர் ஜலாலில் ஓதி இருக்கும். அன்கர்த்தம் 2 அம்சாவையும் அழுத்தி படிக்கிறது. எப்பா விருப்பத்தில் எழுதிக்கோ. 7 கிராத்தை போடுறாங்க, 8வது ஒரு கிராத்து இருக்கிற மாதிரி இருக்கு. எப்படி எப்பா அன்கர்த்தம் 2 அம்சாவையும் அழுத்தி படிக்கிறது ஒன்னாச்சா? இரண்டாவது லேஸ் படுத்தி பைனில் படிக்கிறது அன்கர்த்தவும் ரெண்டாச்சா? அன்கர்த்தவும் 2வது கிராத்து. 2வது கிராத்து வந்துருச்சுப்பா. 3வது 2வது அம்சாவை அலிஃபா மாத்திடுறது ஆன்கர்த்தவும். எப்படி இது கொஞ்சம் தப்புங்கிறாங்க. ஆன்கர்த்தவும் அன்கர்த்தவும் 2வது அன்கர்த்தவும் சொல்றது. முதல் இதை அழுத்தி 2வது பைன் ஆக்கிறது. 3வது 2வது என்ன வாய்க்கிறதா? அலிஃபா மாத்தி ஆன்கர்த்தவும். ஆன்கர்த்தம்னு படிச்சோம்னா என்ன வருதுப்பா? அது இல்திகாவ் சாக்கினில் ஏற்படுது. அல்லா கைரி அத்திகி தாபத்தில் கூடும். ஏன்னா அது சட்டப்பிரகாரம் சத்து செய்யப்பட்டிருக்கு. ஆன்கர்த்தம்னா இல்திகாவ் சாக்கின் தானே ஏற்படுது. அதோடு மட்டுமல்ல, விளங்குதப்பா, சுக்குன் உள்ளதைத்தான் எப்படி மாற்றலாம்? அலிஃபா மாற்றலாம். அது ஹரக்கத்தில் இருக்கு. அன்கர்த்தம்னு 2வதுக்கும் ஹரக்கத்து இருக்கு. அதே அலிஃபா மாற்றுவது லஹனுங்கிறாங்க. 3வது கிராத்தை தவறு. லஹன்னா என்னது? தவறு. 4வது தம்பி எந்த கிராத்தா லஹனுங்கிறாங்க? 3வது கிராத்து அமன ஆமன் சொல்றதான். அமன என்ன ரேச ராசுங்கிறது. ரேசுனா தலை, அதை ராசுன்னு சொல்லுவாங்களாம். அமன எப்படி சொல்லுவாங்க? ஆமன் சொல்லுவாங்களாம். அங்க சுக்குன் இருக்கு, பிரச்சனை இல்லை. 4வது என்ன செய்யுது? ஒரு அலிஃபை கொண்டு வர்றது. அன்கர்த்தவும் எப்படி? எத்தனா கிராத்தே? 4. அன்கர்த்தம் 2ஐயும் அழுத்தி ஒரு அலிஃபை இடையில நுழைக்கிறது. எத்தனா கிராத்து பா இது? 4. 2வது அலிஃபு மாதிரி வச்சிய அழுத்தாம அன்கர்த்தவும் எத்தனாச்சு? 5வது 2வது அழுத்தாம அன்கர்த்தவும் இல்ல அன்கர்த்தவும் ஒன்று சொல்றது. இது எத்தனா கிராத்து? 2ஐயும் அழுத்தி படிக்கிறதுல 4வது. 5வது என்ன செய்யறது? லேசு படுத்தி 2வது லேசு படுத்தி அலிஃபை நுழைக்கிறது. அன்கர்த்தவும் 5 வந்துருச்சா? 6வது முதல் அம்சாவை போக்கி 2வது மச்சி படிச்சு என்ன செய்யறது? அன்கர்த்தம் என்று சொல்வது. எத்தனாச்சு? அன்கர்த்தவும் இஸ்திஃபாம போய்க்கிறது. அன்கர்த்தம்னு படிக்கிறது. எத்தனாச்சு? 6ஆச்சா? 7வது விளங்குதப்பா, அலைஹி மன்கர்த்தம்ங்கிறது. அம்சாவை போய்கிட்டு அந்த அம்சாவுடைய கரக்கத்தை எது கொடுத்துறதான்? மீமுக்கு கொடுத்துறதான். அலைஹி மன்கர்த்தவும். 7 கிராத்து வந்துருச்சா? அலைஹி வந்துருச்சுப்பா, கரெக்டா வந்துருச்சுப்பா. சவாவுன் அலைஹி மன்கர்த்தவும். அம்சாவு தள்ளிடுறது. அந்த அம்சாவுடைய ஹரக்கத்தை எதுக்கு கொடுத்துறது? சுக்குன் உள்ள மீமை கொடுத்து அலைஹி மன்கர்த்தவும்ங்கிறது. 7 கிராத்து வந்துருச்சா? வந்துருச்சா வரலையா? 7 எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்க எழுதலையா? சரி சரி, கொண்டு போ விறுவிறு படி. அன்கர்த்தம் என்பதை ஓதப்பட்டிருக்கிறது. அன்கர்த்தம் இன்னொரு அம்சா போடுப்பா, ஒண்ணுதான் இருக்க மாதிரி இருக்க. அன்கர்த்தம் என்பதை ஓதப்பட்டிருக்கிறது. அன்கர்த்தம் என்று ஓதப்பட்டிருக்கிறது. தாக்கீக்கல் அம்சத்தேனி 2 அம்சாவையும் அழுத்தி ஓதப்பட்டிருக்கிறது. அழுத்துவது கொண்டு ஓதப்பட்டிருக்கிறது. இருக்கா? அன்கர்த்தம் தான் இருக்க மாதிரி தெரியுது பாருப்பா. போட்டுக்க பண்ணூர் அம்சாவை அன்கர்த்தம் என்று ஓதப்பட்டிருக்கு. ஒன்னா எண்ணிக்கைங்க. 2வது தக்வீபி சானியத்தி
ரெண்டாவது லேஸ்படுத்துறது பைன் பைன் அழுத்தாமையும் ஒரு மாதிரி சொல்லிடுறது அந்த அர்த்தம். ரெண்டாச்சா எத்தனாச்சே? மூணாவது கல்பிகா அலிஃபன், ரெண்டாவது அம்சாவை அலிஃபாவை புரட்டுவது கொண்டும் ஓதப்பட்டிருக்கிறது. மூணாவது எடுத்தனப்பா படிக்கிறது ரேட்டுதா. கல்பிகா அலிஃபன், அலிஃபாக புரட்டுவதை கொண்டு ஓதப்பட்டிருக்கு. ஆண் அர்த்தம். ரெண்டாவது அம்சாவை அலிஃபா மாற்றிடுறது. மூணாவது ஆண் அர்த்தம். ஒவ்வொரு லஹனுன் இது என்னவா இருக்கும்? தவறாக இருக்கும். இந்த மூணாவது தவறு. ஏனால் இப்பா எதைத்தான் அலிஃபா புரட்டுவாங்களாம்? சுக்குன் ரேசுன்னு இருக்குன்னு வச்சுக்கோ. இங்க விளங்குப்பா, ரேசுங்கிறத ராசுங்குவாங்களாம், மன்ங்கிறத ஆமன்குவாங்க. மன் ரெண்டாவது அம்சாவுக்கு சுக்குன் இருக்கு, அதே அலிஃபா மாற்றி ஆமன் சொல்றது பழக்கம் இருக்கு. இன்னும் ரெண்டாவது வந்து என்ன இருக்கு? சுக்குன்ல சுக்குன் உள்ள வார்த்தையை புரட்டலாம், ஹரக்கத்து உள்ள வார்த்தையை என்ன செய்யக்கூடாதான். ஏன்னா அண்ணல் சொல்லுப்பா முத்தரிக்கத்தை ஹரக்கத்து உள்ள ஒரு எழுத்து லா துக்குல போது என்ன செய்யப்படாது, அலிஃபா புரட்டாலாம் படாது. அதே தவறு. முடிஞ்சு போச்சுங்க. மேலும் அது மட்டுமல்ல, அது இல்திகாவ் சாக்கினில் சேர்த்து விட்டுரும். ஆண் கருத்தம் சொன்னா என்ன செய்யும்? மேலும் வழி அன்னவதி அத்தி இலா ஜமீ சாக்கினேனி, ரெண்டு சுக்குன் சந்திப்பதின் பக்கம் சேர்த்து விடும். அதான் கைரி ஹத்தின் சட்டத்துக்கு புறம்பாக, சட்டப்பிரகாரம் கூடும். தாபத்து அது சத்தி செய்யப்பட்டிருக்கு, அதுல கூடும். தாபத்துன்னு வருதுலப்பா, அதுல என்ன செய்யும்? கூடும். இதுல கூடாது. எடுத்தனப்பா. மேலும் அப்படி ஆண் தர்த்தம்னு சொன்னீங்கன்னா அத்திகளா ஜமீ சாக்கினேனி அலா கைரி ஹத்தின், சட்டத்துக்கு புறம்பாக ரெண்டு சுக்குனும் ஒன்று சேருவதன் பக்கம் சேர்த்து வைத்து விடுகிறது. எத்தனை கிராத்தாச்சே? எல்லாம் மாட்டும் மாட்டுமா மூஞ்சி பெயர் 3 கிராத்து. சும்மா வாய் புத்திடா இருப்பாங்க. தௌசீத்தி அலிவின் விளங்குதப்பா, அலிஃபை கிடைத்து நுழைப்பதை கொண்டு வாதப்படுறது. அபி தௌசீத்தி அலிஃபின் பைனகுமா, ரெண்டுக்கு மத்தியிலே அக்கத்தைனி, ரெண்டும் அழுத்தப்பட்டிருக்கிற நிலைமையிலே ரெண்டுக்கு மத்தியிலே அலிஃபை நுழைப்பதை கொண்டு வாதப்பட்டிருக்கு. எப்படி? அந்த அர்த்தம் எத்தனாச்சே? 4. அபி தௌசீத்தி அலிஃபின் விளங்குதா, அலிஃபை நடுவில் கொண்டு வருவதை கொண்டு பைனகுமா, ரெண்டு அம்சாவுக்கு மத்தியில் அக்கத்தைனி, அந்த ரெண்டு அம்சாவும் அழுத்தப்பட்டிருக்கின்ற நிலைமையிலே ரெண்டு அம்சாவுக்கு மத்தியிலே அலிஃபை நுழைப்பதை கொண்டு அந்த அர்த்தம். எத்தனா கிராத்தே? 4 கிராத்தாச்சு. 4 கிராத்து முடிச்சுங்க. ரெண்டையும் அழுத்தி அலிஃபை நுழைச்சு அந்த அர்த்தம். அப்படி தௌசீத்திகா, அந்த அலிஃபை நடுவில் கொண்டு வருவது கொண்டு வஸ்ஸானியத்து ரெண்டாவதுமோ பைன் பைனா இருக்கிற நிலைமையிலே அந்த அர்த்தம். எத்தனாச்சே? 5 ஆச்சா? 5 கிராத்து வந்துருச்சா? ஓபி அதிபில் இஸ்திஃபாமியத்தி, அந்த முதல் அம்சாவை போக்குவதை கொண்டு ஓதப்பட்டிருக்கு. அந்த அர்த்தம்னு அந்த அர்த்தம்னு எடுத்துங்களா? அபி அதிபில் இஸ்திஃபாமியத்தி, இரண்டாவது அம்சாவை, அதாவது இஸ்திஃபாமுடைய அம்சாவை, இஸ்திஃபாமுடைய அம்சாவை போக்குவதை கொண்டு ஓதப்பட்டிருக்கு. அந்த அர்த்தம்னு ஏடா. அடுத்து ஒபி அதிபிகம், அந்த அம்சாவை போக்குவதை கொண்டும் இல்காய் ஹரக்கத்திகா, அதனுடைய அரக்கத்தை சாக்கினி கபலகா, அதற்கு முன்னால் உள்ள சுக்குன் பெற்ற மீமின் மீது போடுவதை கொண்டு ஓதப்பட்டிருக்கு. அம்சாவை தள்ளிடுறது, இஸ்லாமுடைய அம்சாவை தள்ளிட்டு அந்த அரக்கத்தை எங்க கொடுத்துடுறது? மீமு கொடுத்துடுறது. அலைஹி மன்வர்த்தகும், அலைஹி சவாவுன் அலைஹி மன்வர்த்தம்னு சொல்றது. மனசிலாயோ? ஒபி ஹதிபிகா, இஸ்லாமுடைய அம்சாவை போக்குவதை கொண்டும் இல்காய் அரக்கத்திகா, அந்த அரக்கத்தை அல்ல சாக்கினி மாக்கபலகா, அதற்கு முன்னால் உள்ள சுக்குன் பெற்ற மீமின் மீது போடுவதை கொண்டும் சவாவுன் அலைஹி மன்வர்த்தம் ஓதப்பட்டிருக்கிறது. எத்தனை கிராத்து? 7 கிராத்து வந்துருச்சுங்க. 7 கிராத்து. மொத்தம் எத்தனை கிராத்து? சரி 7 தான். விளங்குதா? எத்தனை கிராத்து தான்? 7 கிராத்து. லா யூமினூன், எச்சரிக்கை செய்யறதும் செய்யாமல் இருக்கும் சமம். லா யூமினூன் ஈமான் கொள்ள மாட்டாங்க, தப்சீர் செய்யுது. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.